வணக்கம் and welcome to Dhivya Vijay. ஒரு நிமிஷம் இருங்க வரேன். நீ ஒன்ன தொலைச்சேனா உனக்கு முன்னாடி உன் கனவும் தொலைஞ்சு போகும். நீ அது இல்ல. Your dream is your signature. உன்னால முடியும். நிச்சயம் முடியும். Hi, hello, வணக்கம் and welcome to Dhivya Vijay. So Dhivya Vijay இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நான் ரொம்ப நாளா பார்க்கவே இல்லை. ஒர்க் லோடு ரொம்ப 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 ஜாஸ்தி. ஸோ அந்த வகையில் இந்த மந்த்து ஒரே செட் ஆஃப் கஸ்டமர், அதாவது ஒரே ஃபேமிலிக்கு உள்ள வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஃபுல் கம்ப்ளீட் பிரைடல் ப்ளவுசஸ் எல்லாமே நம்மளே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நிறைய சிம்பிள் டிசைன்ஸ், ரொம்ப ஹெவி கிராண்ட் டிசைன்ஸ் எல்லாமே வந்துருந்தது. அது எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வீட்டில் இருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சிம்பிள் டிசைன்ஸ் எப்படி பண்ணலாம், கிராண்டான டிசைன்ஸ் எப்படி பண்ணலாம்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும்ன்றதுக்காக தான் அவ்வளோ பேக்கிங் டெலிவரி டைமில் கூட உங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே. வாங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக, பட் ரொம்ப கிராண்டாக, பார்க்கையிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரியான டிசைன்ஸ் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி ஹெவி கிராண்டான ஒரு பிரைடல் ப்ளவுசஸ். இது வந்து கல்யாண பொண்ணோட ரிசப்ஷனுக்கு உள்ள ஒரு புடவைக்கு உள்ளது. ஸோ அவங்களோட சாரீ வந்து ரெட் கலர், அதுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக அவங்க வந்து க்ரீன் கலர் சூஸ் பண்ணினாங்க. இதில் ஃபுல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீட் ஒர்க்லேயே பண்ணியிருப்போம். ஸோ பீடு, ஸ்டோன் செயின்ஸ் அதான் இதில் ஃபுல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து ஜரி த்ரெட்டில் எப்பயும் போல் செயின் ஸ்டிச்சஸ், அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறம் ரன்னிங் ஸ்டோன் செயின், அகெயின் சுகர் பீட்ஸ். இது வந்து வாட்டர் ஃபில்லிங் கிடையாதுங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து வாட்டர் ஃபில்லிங் கிடையாது. செக்குடு பேட்டர்னையே வந்து நம்ம வந்து இந்த நெக் பேட்டர்னில் கொண்டு வந்துருக்கோம். இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? நம்ம எப்பயும் நார்மலாக வாட்டர் ஃபில்லிங் போடுவோம், பிகினர்ஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை வந்து வாட்டர் ஃபில்லிங் இல்லாமல் செக்குடு பேட்டர்னாக நம்ம போட்டிருக்கோம். அது உள்ள வந்து நம்ம 2mm பீட்ஸ் வச்சுட்டு சுற்றிலும் நம்ம பீட்ஸ் எல்லாம் சர்க்கிள் பண்ணியிருக்கோம். ஸோ இது பண்ணல உங்களுக்கு வந்து குயிக்காக ஈஸியாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0 சைஸ், 1 சைஸில் இருக்கு 1mm பீடு, அதை எடுத்துகிட்டு வந்து முக்கோணமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இதுதான் நெக் பேட்டர்ன். இந்த நெக் பேட்டர்ன்லேயே பார்த்துக்கோங்க எவ்வளோ கிராண்ட் ஆகிடுச்சு. இந்த சிம்பிள் டெக்னிக்கை நம்ம பண்ண போக அது வந்து எவ்வளோ கிராண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நம்ம வந்து புட்டாஸ் போட்டிருக்கோம். ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்தா அவ்வளோ ப்ளவுசஸும் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இது வந்து இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ். பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவும் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் ஸ்லீவுமே இதில் வந்து ஒர்க் ஆகிருக்கும். ஸோ எல்லா சைடும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நெக்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை வந்து ஒரு 3-4 இன்ச்சஸ்க்கு வந்து நெக் பேட்டர்னில் பண்ண மாதிரியே 2 ஜரி த்ரெட், சுகர் பீட்ஸ், ஸ்டோன் செயின், சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறம் நெக் பேட்டர்னில் இருந்த அது செக்குட் பேட்டர்னில் நம்ம 2mm பீட்ஸ் வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து இதை எப்படி ஹைலைட் பண்ணலான்னு கேட்கல, நம்ம ஸ்கேல்ப் டிசைன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்கேல்ப் மாதிரி நம்ம வந்து ஒரு டிசைன், செமி சர்க்கிள்ஸ் எல்லாம் ஸ்கேலப் டிசைன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கர்வாக போட்டு அதுலேயும் அந்த நம்பர் 1 பீடை வச்சுட்டு சுகர் பீட்ஸ். ஸோ நம்ம இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸை பொறுத்து தான், இதோட பீடோட அலைன்மெண்ட்டை பொறுத்து தான் இதோடைய கிராண்ட்னஸ்ஸே உங்களுக்கு மாறி இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை நம்ம பிளான் பண்ணிட்டு அதே கான்செப்டை நமக்கு எவ்வளோ லென்த் இருக்கோ அத்தனை லென்த்துக்கு நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 இன்ச்சஸ் இருக்கும் அப்படின்னா அந்த 1.5 இன்ச்சஸை நம்ம 4ஆக டிவைட் பண்ணிட்டு அதில் எல்லா இடத்துலையுமே நம்ம அந்த ஒர்க்கை கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஓவரால் பார்க்கையில் இப்போ டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து ஹாஃபாக கம்ப்ளீட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதோட கண்டினியூஷன்ஸ் மேலே இருக்கிற மாதிரி நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓவரால் பார்க்கையில் உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக சூப்பரான ஒரு ஈஸி மெத்தடில் பண்ணக்கூடிய ஒரு பிரைடல் ப்ளவுசஸ், கிராண்ட் பிரைடல் ப்ளவுசஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடும். வாவ், இது கல்யாண பொண்ணோட வெட்டிங் ப்ளவுஸ். ஸோ வெட்டிங் ப்ளவுசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜர்தோசி ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், இதில் இருக்கிறது ஆப்வியஸ்லி நான் ஒரு பார்ட்டை வச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். டபுள் ஜரி லைன், அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ், அப்புறம் 2mm பீட்ஸ், அதுக்கப்புறம் அகெயின் சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸு. இது வந்து கட்டிங் ஸ்டோன்ஸ்லேயே குந்தன் இல்லாமல் கட்டிங் ஸ்டோன்ஸு, ஸ்டிக்கிங் ஒற்றை ஸ்டோன் தான் வச்சுருக்கோம். ஒற்றை ஸ்டோனுக்கு பக்கத்தில் நான் இந்த மெத்தட் கூட நான் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நான் பீட் வச்சு போட்டிருப்பேன். அதே மெத்தடில் நம்ம வந்து ஜர்தோசி வச்சு போட்டிருக்கோம். அகெயின் இந்த கால்குலேஷன் படி சுகர் பீட்ஸ். இப்போ பாருங்களா, இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியறதுக்காக 2mm பீட்ஸ் பக்கத்தில் ஒரு சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது இந்த லேஸ் பார்ட்டுன்னு சொல்லுவோம், இது லேஸ் ஒர்க் மாதிரி இது வந்து உங்களுக்கு பெருசாகிடுது. லைக் நல்ல திக்காக ஆனதுனால உங்களுக்கு
உங்களுக்கு மோட்டிவ்ஸ் மாதிரி போடுற அவசியம் இல்லாமல் போயிடுது. இங்கே பாருங்கள், அடுத்து வந்து குந்தன்ஸ் தான், இதுவும் கட்டிங் ஸ்டோன்ஸ் தான். அவங்களோட சாரீ கலர் வந்து எல்லோ கலர். ஸோ எல்லோ அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ஸில் இருக்கணும்னு நம்ம பிளான் பண்ணுது. ஸோ எல்லோ கலர் ஸ்டோன் வச்சுட்டு சுற்றிலும் வந்து ஜர்தோசி ஒர்க்கால், செயின் ஸ்டிச்சஸ் கிடையாதுங்க, இது வந்து ஜர்தோசி ஒர்க் வித் ஆரி நீடில். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி மெத்தடில் போட்டிருக்கோம். அகெயின் வந்து லேஸ் ஒர்க்கில் நம்ம வந்து ஒரு புட்டாஸ் மாதிரி வச்சுட்டு நம்ம சுகர் பீட்ஸில் போட்டிருக்கோம். அவுட்டர் லைன்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் அதை வச்சு ஆரி ஜர்தோசி ஒர்க் வித் ஆரி நீடில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 2 இன்ச்சஸ்க்கு வந்து உங்களுக்கு லேஸ் பார்ட் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் புட்டாஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பீடாவே இல்லாம அதுலயும் ஜர்தோசி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் சுத்திர ஜர்தோசி, அதுக்கப்புறம் பீட்ஸ். இப்படி பார்க்கையில ஓவரால் பார்க்கையில அந்த ப்ளூல எல்லோ கலர் பார்ட்டும் உங்களுக்கு மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண மாதிரி இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்லீவ் செம்ம கிராண்டா இருக்கு பாத்தீங்களா, சரியான கிராண்டு. இது வந்து காஸ்ட்லியான ஒரு பிளவுசஸ். இது ஏன் காஸ்ட்லி நம்ம சொல்றோம்னா, இதுல வந்து ஜர்தோசி நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இது காஸ்ட்லி. நம்ம நெக்ல பண்ணியிருக்கிறத அப்படியே வந்து ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு வருஷம் மாற்றி நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம பிகினர்ஸ் லெவலில் இருக்கிறவங்கனால பண்ண முடியும். இந்த ஐடியாஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கோபுரம் மாதிரி கொடுத்துட்டு அதில் பீகாக் எல்லாரும் போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு மேங்கோ வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு மேங்கோவை நம்ம வந்து போட்டிருக்கோம். மேங்கோவிலையும் பார்த்தீங்கன்னா ஜர்தோசியை வந்து நிறைய யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ ஜர்தோசியை வந்து யூஸ் பண்ண இந்த மெட்டீரியலோடைய ஒர்க்கோட காஸ்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளேசஸ்லையும், ஐ மீன் எல்லா பிளேசஸ்லையும் நம்ம வந்து பீட் போட்டுட்டு அதை சுற்றி செயின் இல்லாமல் அதுலேயும் கூட நம்ம ஜர்தோசியால் நம்ம செயின் மாதிரி நம்ம போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ரொம்ப சூப்பராக இருப்பாருங்க. அது ஏதோ ஒரு ரிங் வச்ச மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக ரிங் கிடையாது. இது சுற்றிலும் வந்து நம்ம ஜர்தோசி ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிராண்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஃபுல்லாகவே நம்ம வாட்டர் ஃபில்லிங் போட்டிருக்கோம். அது சேம் கலர் வாட்டர் ஃபில்லிங் போட்டிருக்கிறதுனால ரொம்ப 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 நல்ல ஒரு லுக் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ ஸ்டிச்சஸ், அது சில்க் த்ரெட்ல எல்லோ கலர் பார்ட்டுன்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ எல்லோ கலர் த்ரெட் பார்ட் வந்தால் நல்லா இருக்கும்ன்றதுக்காக த்ரெட்ல எல்லோ கலர், அப்புறம் ஜரி, அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஹேங்கிங்ஸ் தான். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது ரொம்ப ட்ரெண்டாக வந்து போயிட்டு இருக்கு, ப்ளவுஸில் ஹேங்கிங்ஸ் இருக்கிற மாதிரி. இது எல்லாமே நம்ம வந்து ஆரி ஒர்க்லேயே நம்ம வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணல வச்சு டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இல்லாமல் ஒர்க்கோடையே சேர்ந்து வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பிளவுஸ், வாவ் சூப்பராக இருக்கு இல்லையா. வீடியோஸை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஒவ்வொரு பிளவுசஸ்லேயும் ஒவ்வொரு டெக்னிக்ஸை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. கண்டிப்பாக மற்றவங்களுக்கு இல்லாட்டாலும் பிகினர்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஐடியாஸ் கொடுக்கும். லேஸ் பார்ட்லேயே நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ், சிம்பிள் பிளவுசஸ் எப்படி பண்ணுறது, சிம்பிளாக எப்படி கிராண்டாக பண்ணுறதுன்னு நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதோட லேஸ் பார்ட் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. ஆப்வியஸ்லி ஜரி த்ரெட் தான், நம்ம பீட்ஸ் தான் எல்லாமே. பட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸை வந்து நம்ம ஒரு வேவ்ஸ் மாதிரி நம்ம வந்து குந்தன்ஸை சுற்றிலும் நம்ம போட்டிருக்கிறதுனால இது பாருங்க ஒரு செயின் ஸ்டிச்சஸ்க்குள்ள ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு லுக் உங்களுக்கு கொடுக்குது. அதுவும் இல்லாமல் அகெயின் வந்து இது வந்து நார்மலாக நம்ம பண்ணுற சுகர் பீட் ஸ்டோன் செயின் சுகர் பீட்ஸாக இருந்தாலும் இந்த வெளியில் போட்டிருக்கிறது பாருங்களேன், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம பீட்ஸ் போட்டிருந்தாலும் அதை ஜரி த்ரெட்ல அவுட்லைன் பண்ணாமல் அவங்களோட சாரீ கலரை வந்து நம்ம இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அவங்களோட சாரீ கலர் வந்து நல்ல டார்க் க்ரீன், செம டார்க் க்ரீன். ஸோ அந்த டார்க் க்ரீன் த்ரெட்டை வந்து நம்ம இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்பிட்வீனில் அந்த ஸ்டோன்ஸும் அந்த க்ரீனும் வரும்போது இது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு லேஸ். இந்த ஸ்லீவ் பார்ட்டை விட்டுட்டு இந்த லேஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட, இதை மட்டும் நீங்கள் வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணிங்கன்னா கூட ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஜர்தோசி ஒர்க்கில் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் செயின் ஸ்டிச்சஸ் போட்டிங்கனாலுமே இன்னும் கிராண்டாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா புட்டா ஒரு பீடை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் வச்சு ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஸ்லீவ்ஸ், வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நிறைய ஸ்லீவ்ஸ் பார்த்துருப்பீங்க. இது வந்து ரொம்ப ஹெவி ப்ளவுஸு. இது வந்து என்னுடைய செக்கடோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் பாருங்க. ரொம்ப ரொம்ப மைனூட்டான ஒர்க்கு. பட் அதில் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை தான். இதனுடைய காஸ்ட்டுக்கு வந்து வேல்யூ வந்து இந்த பொறுமை தான். பாருங்க ஒவ்வொரு செக்கடும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். லைக் பீட் போட்டு இந்த சைடும் ஜரி த்ரெட் போட்டிருக்கோம். நடுவில் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு சுற்றிலும் ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது பிகினர்ஸ் லெவலில் இருக்கிறவங்கனால கண்டிப்பாக பண்ண முடியும். நான் ஆல்ரெடி கூட வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தெரியும். அடுத்து பீகாக் பாருங்க. பீகாக்ல அவங்களோட சாரீ கிரீன் கலர் சொல்லியிருந்தேன்னா, ஸோ அந்த கிரீன் கலர் வர்றத மாதிரி ஹைலைட் பண்ணிட்டு ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸில் சாரியோட கலர் அண்ட் பிளவுஸோட கலர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்துருக்கோம். முக்கியமாக என்னோட
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது எல்லாமே எந்த இடத்துலலாம் பீட்ஸ் போட்டிங்களோ அதை சுற்றிலும் கண்டிப்பாக ஜரி அவுட்லைன் இருக்கணும்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த ஷேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதை இன்னும் ஹைலைட்டாக காமிக்கிறதுக்காக சுற்றிலும் நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். அதனால இந்த ப்ளவுஸு செம கிராண்ட் ஆயிடுச்சு. ஸோ சிம்பிள் ஒர்க் பட் செம நீட். இது கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். பட் லேஸ் பார்ட்டி பாருங்களேன். நம்ம வந்து எப்பயும் போல் இதில் வந்து சில்க் த்ரெட்லேயே நம்ம வந்து ஜரி டபுள் லைன் போட்டிருக்கோம். போட்டுட்டு பீட் அண்ட் தென் ஸ்டோன்ஸை வச்சுட்டு நம்ம அதில் ஜதோசி வச்ச மாதிரி இதை பீட்ஸே நம்ம ஒவ்வொரு லைன் கொடுத்துருக்கோம். அகெயின் 2mm பீட்ஸு, அப்புறம் பீட்ஸு பக்கத்தில் 2mm பீட்ஸ் பக்கத்தில் சுகர் பீட்ஸ். ஸோ இதுவே எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள். நெக்லைன் வந்து ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் புட்டாஸாக வந்து ஒரு சிங்கிள் பீட்ஸை நம்ம வச்சுருக்கோம். இதோட ஸ்லீவ் பார்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து ஹாஃப் ஸ்லீவ்க்கோ இல்லைன்னா எல்போ ஸ்லீவ்க்கோ போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக இருக்குது. நம்ம நெக் பார்ட்டில் என்ன பண்ணோமோ அதை அப்படியே நம்ம ஸ்லீவ் பார்ட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஜஸ்ட் நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது ட்ரா பண்ணணும்னு கூட தேவையில்லை. நீங்கள் அப்படியே போட்டே வந்துடலாம். ஸ்டோன்ஸு பாருங்கள், பீட், அதுக்கப்புறம் பெரிய சைஸ் பீட், அகெயின் ஸ்மால் சைஸ் பீட், அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் பக்கத்தில் பீட்ஸு, அப்புறம் அகெயின் பீட்ஸு. இதை பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். பட் நல்லா ரிச்சாக இருக்கும். வியர் பண்ணையில் சாரீஸில் வந்து அங்கங்கே வந்து ஒரு கோல்டு மோட்டிவ்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் வந்து வேறு எந்த கலரும் இருக்க வேண்டாம், ஃபுல் கோல்டாக இருக்கணுன்றதான். ஸோ அந்த விதத்தில் நம்ம வந்து ப்ளவுசஸை வந்து ஸ்பெஷலாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ளவுசஸ் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. செக்குடு பேட்டர்னில் சிம்பிள் செக்குடு பேட்டர்ன்ஸ், ஸ்மால் சைஸ் பீட்ஸ் அண்ட் பெரிய சைஸ் பீட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸை சுற்றிடும் பீட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மோட்டிவ்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன்ஸு, அது கீழே வந்து பெரிய சைஸ் பீட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்கும். வியர் பண்ணையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ரிச் லுக் இருக்கும். பட்டு சாரியோட நீங்கள் வியர் பண்ணையில் ரொம்ப நல்லா ஒரு ரிச் லுக் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் க்ரீன், டார்க் க்ரீனோட ப்ளவுஸ் சாரியோட கலர். ஸோ அதனால் அந்த கலரும் இருக்கிற மாதிரி நம்ம ஜதோசி ஒர்க்கும் சேர்த்து வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து சிம்பிள் கிராண்ட் எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம். பட் பிகினர்ஸ்க்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டிசைன். ஸோ இதில் நெக் பார்ட்டில் இருக்கிறது எல்லாமே பீட்ஸ். பட் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தெரியும். சுகர் பீட்ஸ் அதை வந்து பாருங்கள் நம்ம கண்டினியூஸாக வைக்காமல் பாருங்கள் ஒரு பீட்க்கு மேலே பீட் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஸோ நம்ம 2mm பீட்ஸில் நம்ம வந்து சுகர் பீட்ஸை ஆட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். அடுத்து சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பீட் பக்கத்தில் சுகர் பீட். இதுவும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அலைன்மெண்ட் தான். நம்ம வந்து எப்படி வந்து இந்த நம்பர் டிஃப்ரெண்ட் நம்பரில் இருக்கிற பீட்ஸை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணோம்னா இதோட லுக் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இது பாருங்கள் ஃபைனலாக வந்து 2mm பீட்ஸ் பக்கத்தில் சுகர் பீட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இது எப்படி போடணும்னா பீட்ஸ் எடுத்துகிட்டு சுகர் பீட்ஸ் போட்டு ஒரு லாக் போட்டு டேர்ன் வந்துட்டு ஒரு செயின் போட்டு அகெயின் பீட் அண்ட் சுகர் பீட்ஸ் அதே மாதிரி போட்டிங்கன்னா இந்த லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா கிராண்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஒரு பீகாக்கோட பாடி பார்ட்டில் எம்போஸ் லோட் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கு என்னுடைய ஃபெதர்ஸ் எல்லாமே ஸ்டோன்ஸை சுற்றி ஆரி ஒர்க் வித் ஜர்தோசி நீடில் பண்ணியிருப்போம். கீழே வந்து ஸ்கேல்ப் மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறது தான் இதோட ஹைலைட்டு. அதில் ப்ளவுஸோட ஹேங்கிங்ஸ் இருக்கிறது செம ஹைலைட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா இதோட ஸ்லீவ்ஸில் எல்லாத்துலேயும் நம்ம புட்டாஸ் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இர்ரெகுலராக அங்கங்கே ஷஃபில் பண்ணி ஷீடிங் ஸ்டிச்சஸில் போட்ட மாதிரி நம்ம வந்து பீட்ஸாக அங்கங்கே நம்ம போட்டிருப்போம். ஸோ ஃபைனலாக ஒரு ப்ளவுசஸ்ஸு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் சாரியோட இன்னொரு ப்ளவுசஸ். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டபுள் ஜெரி த்ரெட், அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறம் பேடட் லோட் ஸ்டிச், அகெயின் சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறம் 1 நம்பர் பீட், அகெயின் சுகர் பீட்ஸ், அப்புறம் ரன்னிங் ஸ்டோன் செயின், சுகர் பீட்ஸ். இந்த ஒர்க்கை மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே சூப்பராக இருக்குங்க, செம கிராண்டாக இருக்கும். இந்த ஸ்லீவ் பார்ட்டை விட்டுருங்க. இந்த நெக் பார்ட் அண்ட் இந்த புட்டாஸ் மட்டும் நீங்கள் எல்லாருமே உங்கள் ஓன் டிசைன்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கலர் வந்து உங்களுடைய கான்ட்ராஸ்ட் கலராக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. லைக் உங்களோட சாரியோட கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டிச்சஸ் வந்து நான் ஏற்கனவே யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். ஒரு மேங்கோ சுற்றி ஸ்கேல்ப் இருக்கிற மாதிரி நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த மெத்தடில் தான் நம்ம வந்து பீட்ஸ் போட்டுட்டு அதை சுற்றியும் வந்து ஸ்கேல்ப் மாதிரி அந்த க்ரீன் கலரை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அகெயின் புட்டாஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் பீட்ஸ்
நம்ம 2mm பீட்ஸ் சுற்றிலும் சுகர் பீட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இதோட ஸ்லீவ் தான் ஹைலைட்டே பாருங்கள், செம்ம கிராண்டாக இருக்குது. இதில் இருக்கிறது வந்து ஜர்தோசி ரின் ஸ்டோன் வச்சுட்டு ஸ்டோன் வச்சு இதை சுற்றிலும் லேசி ஸ்டிச்சஸில் நம்ம வந்து ஜர்தோசி ஒர்க்கை பண்ணியிருக்கோம். சூப்பராக பாருங்கள். இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், பட் ரொம்ப கிராண்டாக இருக்கும். மெட்டீரியல்ஸ் வந்து ஜர்தோசின்றதுனால ஆப்வியஸ்லி இது ரேட் காஸ்ட்லி தான். பட் வந்து உங்களுக்கு வெயிட் இல்லாமல் பட் ஒரு ஃபுல் ஸ்லீவும் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். இதோட இன்னொரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கிங்ஸ் தான். ப்ளவுஸ் ஹேங்கிங்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ இதுவும் கூட ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது. ஸோ அந்த அவங்க பர்டிகுலராக வேணும் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அந்த விதத்தில் நம்ம பீட்ஸ் ஹேங்கிங்ஸ் போட்டுருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ஃப்ரண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரண்ட் பேக்கோட கண்டினியூஷன் அப்படியே ஃப்ரண்ட்டில் வர்றதுனால நீங்கள் வேர் பண்ணல ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அப்பாடா, இவ்வளோ ப்ளவுசஸும் பார்த்தாச்சா? அதில் உங்களுக்கு எந்த ப்ளவுசஸ் பிடிச்சிருக்குன்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதில் இருக்கிற ப்ளவுஸில் இருக்கிற டிசைன்ஸை நீங்களும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் டிசைன்ஸ், பட் கண்டிப்பாக பிகினர்ஸ் லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஆண்டர்பிரனர்ஸ் ஆகிற மாதிரி நிறைய நாலேஜஸ் இதில் நீங்கள் கெயின் பண்ணலாம். ஸோ நீங்களும் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி டெக்னிக்ஸ் வந்து பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கூட நீங்களும் பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கணும்னாலும் எங்ககிட்ட கிளாஸஸ் இருக்குது, நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ப்ளவுசஸ் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும்னாலும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கேருந்து உங்களுடைய ப்ளவுசஸை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். அதே நேரத்தில் கிளாஸஸும் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு தான் இருக்கும். இப்போ இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நீங்களும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Keep on watching. Thank you. What?